இன்று வேக வேகமாய் வண்டிக்கு சென்று ஏறி உட்கார்ந்து கொண்டேன். அதற்கு மேல் அவளை பார்க்க முடியவில்லை என்னால். டேய், வேண்டிய எடுடா என்றேன் டிரைவரிடம். அவனும் வண்டியை எடுக்கப் போனான். டக் டக் என்று என் பக்க ஜன்னலை யாரோ தட்டியதை பார்த்து திரும்பி பார்த்தேன். சிந்து கதவை தட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். பல வருடங்களுக்கு முன் பார்த்ததை விட இன்னும் அழகாக இருந்தாள். ஜன்னலை இறக்கியதும் என் வீட்டுக்காரருக்கு வேலை இருக்காம். அவர் மஹிந்திரா சிட்டி வரைக்கும் போறார். என்னை கொஞ்சம் ஓய்மார்ல இறக்கி விட்டுட முடியுமா ப்ளீஸ் என்றாள். முடியாது என்று சொல்ல வாய் வரவில்லை எனக்கு. அவளும் பதிலுக்காக காத்திருக்கவில்லை. கதவை திறந்துவிட்டாள். நான் தள்ளி உட்கார்ந்து கொண்டேன். வண்டியும் கிளம்பியது. கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்தோம். திடீரென்று அவள் கைவந்த என் கன்னத்தில் படாரென்று ஒரு அறை விட்டது. டிரைவர் ஒரு கணம் சட்டென்று பிரேக் போட்டு பின்னாடி திரும்பினான். நான் ஒன்றுமில்லை என்று தலையாட்டியதும் வண்டியை எடுத்தான். ஏன் அப்படி பண்ணீங்க? எங்க போனீங்க? என்ன ஆனீங்கன்னு ஒரு நியூஸும் இல்ல. வீட்டுக்கு வெளியே உங்க திங்ஸ் எல்லாம் எரிஞ்சு போய் கிடந்ததை பார்த்து பதறிப்போனோம். ஊரே தேடினோம் தெரியுமா உங்கள. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து என் கண் முன்னாடி நின்னா நான் என்ன பண்ணுவேன்? சனியனே, நாசமா போன நாயே, உன்னை நம்பித்தானே டா இருந்தேன் நானு என்று அழுது கொண்டே சொன்னாள். நான் எந்த பதிலும் பேசவில்லை. மௌனம் காத்தேன். பதில் சொல்ல மனமுமில்லை. சொன்னால் எந்த பிரச்சனையும் தீரப்போவதும் இல்லை. கார்கிண்டி ரயில் பாலத்தை தாண்டும்போதுதான் அவள் பக்கம் திரும்பினேன். தூங்கிவிட்டாள். அடுத்த 15 நிமிடங்களில் அவள் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் விலாசத்தை வந்தடைந்தான் டிரைவர். சிந்து, உன் வீடு வந்துருச்சு என்றேன். எழுந்து பார்த்தாள். சரி, இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. வீட்டுக்கு வாங்க, லஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம் என்றாள். சிந்து, இனி நீ என்னை சந்திக்க கூடாதுன்னு நினைச்சுக்கோ. அப்படி ஒரு வேளை நீ என்னை சந்திக்க நேர்ந்தா உங்க 3 பேர் வாழ்க்கையும் நிர்மூலம் ஆக்கிருவேன் என்றேன். பேய் அறைந்தது போல என்னை 2 நிமிடம் பார்த்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டியது. அமைதியாய் எழுந்து வண்டியை விட்டு வெளியே இறங்கினாள். கண்ணீரை துடைத்துக்கொண்டு, டேய், ஆபீஸுக்கு விடுடா என்றேன். அவனும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வண்டியை எடுத்தான். அன்று சாயங்காலம் மணி 6 ஆனது. நான் தாம்பரத்தில் இறங்குவதற்கே. அங்கிருந்து என் காலேஜான MCCக்கு பின்னே உள்ள நான், ரியாஸ் மற்றும் பிரவீன் எடுத்து தங்கிய ரூமை சென்றடைய 1 மணி நேரம் ஆகிவிடும் எனக்கு. சென்னைக்கு வந்தால் கொஞ்சம் பழசெல்லாம் மறக்கும் என்று நினைத்தேன். ஆனால் எங்கு பார்த்தாலும் என் அப்பா இறந்த செய்தியை நான் 1 மாதத்துக்கு முன்னே கேள்விப்பட்டதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு. கண்ணில் நீர் மல்கியது. கால்களில் சக்தி இல்லாமல் போனது. இருந்தாலும் தொடர்ந்து நடந்தேன். என் ஆரியர் நண்பர்கள் வசிக்கும் இடத்தை நோக்கி நடந்தேன். அவர்களை பார்த்துவிட்டால் போதும் எனக்கு. அவர்களிடம் பேசினால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மனசு தெரிவித்தும் என்று எனக்கே தெரியும். சற்று நேரம் நடந்து கொண்டிருக்கையில் எனக்கு சிந்துவின் ஞாபகம் வந்தது. சிந்து என் காதலி. என்னை விட 2 வருடம் சின்ன பெண் அவள். நான் இறுதி ஆண்டு படிக்கும்போது 1ஆம் ஆண்டு சேர்ந்தவள். தேவதையின் மறுபிறப்பு அவள். பாதி மலையாள சாயல் கொண்ட அழகி அவள். சிந்துவை நினைத்து நடந்து வந்ததில் எனக்கு நேரம் போனதே தெரியவில்லை. கலகலவென சிலர் சிரிக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தேன். நான் வாடகைக்கு எடுத்த வீட்டுக்கு அருகில் வந்துவிட்டேன். உள்ளே பிரவீனும் ரியாஸும் பேசும் சத்தம் கேட்டது. ஆனால் அதோடு சேர்த்து இன்னொரு பெண் சிரிக்கும் சத்தமும் கேட்டது. சிரித்தது என் சிந்து என்று தெரிந்தது. என் கவலைகளை சொல்லி புலம்பி அழுகை என் தேவதை இருக்கிறாள் என்று உணர்ந்தேன். நான் கேட்டால் என் நண்பர்கள் ஒரு நாள் வேறெங்காவது போய் தாங்கிக் கொள்வார்கள். டேய், போர் அடிக்குதுடா என்றாள் சிந்து. அடே, போன மாதம் என் அப்பாவின் மரணத்துக்கு என்னை அழைத்துச் செல்லும்போதுதான் முதலில் சிந்து ரியாஸுக்கும் பிரவீனுக்கும் அறிமுகமானாள். ஆனால் இந்த ஒரே மாதத்தில் நன்றாக பேசுகிறாள். பரவாயில்லை. என் நண்பர்கள் நாளபின்னே என் வீட்டுக்கு வந்து போக வசதியாய் இருக்கும் என்று நினைத்து கொண்டு ஜன்னல் வழி எட்டி பார்த்தேன். கொஞ்சம் கோபமாக பேச்சிக்கொண்டு இருந்தான். என்னதான் இருந்தாலும் அவள் என் மனைவி ஆகப்போறவள். அப்படியென்றால் அவள் அவனுக்கு தங்கை முறை. சிந்து ஒரு அப்பாவி பெண். யாரையும் காயப்படுத்த தெரியாது அவளுக்கு. கொஞ்ச நேரம் கேம் விளையாடட்டும் என்று நினைத்து கொண்டு வீட்டின் பக்கவாட்டுக்கு சென்றேன். அந்த வீட்டை சுற்றிலும் 4 திசைகளிலும் வீடே கிடையாது. ஒரு காலத்தில் வயல்வெளியாய் இருந்த இடம். இப்போது அங்கே ஒருவர் வீடு கட்டியிருந்தார்.
அதை நாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்தோம். ஜன்னல் வழி நின்று பார்த்தல் நான் நிற்பது தெரிந்துவிடும் என்பதால் அந்த பக்கம் மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டில் ஏறி அமர்ந்தேன். அங்கே இருந்து பார்த்தாலும் தெரியாது, அவ்வளவு இருட்டு வெளியே. பிரவீன் ஒரு பெரிய வளையம் வரைந்தான் தரையில். அதை 3 பாகமாக பிரித்தான். ரியாஸ் ஒரு கண்ணாடி பவுலில் நிறைய துண்டு சீட்டுகள் போட்டு எடுத்து வந்தான். மூவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அமர்ந்து கொண்டாள். சரி, நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பாட்டிலை எடுத்து வட்டத்தின் நடுவே வைத்து சுழற்றினான். அவன் கேட்ட நேரம் அந்த பாட்டில் அவனையே பார்த்து நின்றது. எனக்கேவா என்று சொல்லிவிட்டு அந்த பாட்டிலுக்குள் கைவிட்டு சீட்டை எடுத்தான். மற்ற இருவரும் கலகலவென சிரித்தனர். அவர்கள் பேசும் சத்தத்தை கேட்டுக்கொண்டு நான் அப்படியே படிக்கட்டில் சாய்ந்து படுத்துக்கொண்டேன். -1 என்றான். இருவரும் சண்டை போட செய்தனர். அவர்கள் சண்டையை கேட்டுக்கொண்டு படுத்திருந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அன்று நாங்கள் மூவர், எங்கள் மனைவிகள் மூவர் என்று 6 பேரும் ஒரு நாள் இப்படி கேம் விளையாடுவோம் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். மாறி மாறி மூவரும் -1 வந்து அழுது கொண்டிருந்த அந்த கேம் விளையாட்டை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ரியாஸ், அவர் எப்போடா வர்றார் என்றால் சிந்து. தெரியாது, நாளைக்குதான் போன் பண்ணி கேட்கணும். ஏன் நூ ரியாஸ் கேட்டான். இல்ல, பாவம், அவரே ரொம்ப கஷ்டத்துல இருப்பார். அதான். அவர் வந்தார்னா ஒரு ஹெல்ப் பண்ணறீங்களா என்றாள். என்ன? பிரவீன். இல்ல, ஒரு வாரம் நீங்கெல்லாம் உங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் அவரை பார்த்துக்கறேன் என்று சொன்னாள். எனக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியதை தடுக்கவே முடியவில்லை. அவளை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தபோது ஆஹா ட்ரூத் என்றான் பிரவீன். சரி கேளு என்றாள் சிந்து. நான் உனக்கு எத்தனையாவது ஃப்ரெண்ட் என்றான் பிரவீன். எனக்கு அதற்கான அர்த்தம் புரியவில்லை. என்னவென்று உன்னித்து கவனித்தேன். டேய், நீ தான்டா முதல டோட்ட வேலை செய்த என்றாள் சிந்து. எனக்கு தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. தடால் என்று எழுந்து உட்கார்ந்து பார்த்தேன். பார்த்ததில் என் அப்பாவை போல எனக்கு மாரடைப்பு வந்திருக்கும். உள்ளே அந்த வட்டத்தை சுற்றித்தான் இன்னமும் மூவரும் உட்கார்ந்திருந்தார்கள். அசையாமல் உள்ளே கேம் விளையாடுவதை பார்த்தேன். என்னை சிறைப்பிடித்துவிட்டது அங்கே. சும்மா போய் சொல்லாத டி என்றான் பிரவீன். அட சாத்தியமா இல்லடா. எங்க வீட்டுல எல்லாம் செம்ம ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? ஏதோ இங்க ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறம்தான் கார்த்திக் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது என்றாள். அப்போ அவன் உன்ன டோட்ட வேலை செஞ்சு இருப்பான்ல. அவர் என் ராமண்டா. அவர் இதுவரைக்கும் டோட்ட வேலை செஞ்சது இல்லை என்றாள். சரி வா என்று அவங்க டோட்ட வேலை செய்ய ஆரம்பிதாங்க. எனக்கு திடீர் என்று நெஞ்சு வலிக்கிறது மாதிரி இருந்தது. என் கூட நன்றாக பேசிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்ப என்னடானா டோட்ட வேலை செய்து கொண்டு இருக்கிறாள். எனக்கு இப்பவே அவங்களை அடித்து விட வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் நாம ஒன்றும் சொல்லாமல் இங்கு இருந்து செல்ல வேண்டும். எல்லாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். இந்த உலகில் என்னை மாதிரி எமர்த்தவன் யாரும் இல்லை. மன்மதன் படத்தில் வரும் மொட்டை மதன் போல. கொஞ்ச நேரம் கழித்து நான் கதவை தட்டினேன். உள்ளே இருந்து வந்து வாட, மச்ச யாரு வந்திருக்காங்க பாரு என்று சொன்னாங்க. சரிட்டா, நாங்க ஊருக்கு போறோம், நீங்க பேசிட்டு இருங்க என்று சொல்லி விட்டு கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு கோபம் ரொம்ப அதிகமா வந்தது. இப்படி நடிக்கிறீங்களே டா என்று கேட்கணும் போல இருந்தது. அவளும் என்னை பார்த்து, வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? இவ்வளோ நேரம் காத்து இருந்தேன் தெரியுமா என்றாள். சரி வாங்க சாப்பிடுங்க என்றாள். போடி லூசு, இவ்வளோ நேரம் நீ என்ன கேம் விளையாடுனான்னு பார்த்து கொண்டு தான் டீ இருந்தேன். என்ன பார்த்த என்று கேட்டாள். நீ செய்த டோட்ட வேலை தான் என்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்னான். நான் என்னை பார்த்தால் இளிச்சவாயன் மாதிரி இருக்கேன என்றேன். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. திடீர் என்று அங்கு போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்த என்னோட நண்பர்கள் என்னை அடித்து உதைத்தனர். இங்கேயே இவளை கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொன்னாங்க. நான் முடியாது என்று சொன்னேன். என்னை செம அடி அடித்து உடைந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னிக்கு நாங்க சந்தோஷமா டோட்ட வேலை செய்து கொண்டு இருக்கோம்.